Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை எப்படி லாக் பண்றது மறுபடியும் அன்லாக் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து நீங்க சப்போஸ் யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்து அவங்க வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து மணியை வந்து வேற ஒரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நெட் பேங்கிங்ல இருந்தாலும் சரி உங்களோட மொபைல் பேங்கிங்கா இருந்தாலும் சரி நீங்க வந்து லாக் பண்ணி வைக்கிறது ஒரு வகையில் சேஃப். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணால் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூடிய பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பில்லை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதில் டிரான்சாக்ஷன் லாக் அன்லாக் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெட் பேங்கிங் ஒன்று இருக்கும், உங்களோட மொபைல் பேங்கிங் தனியாக ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் எதில் வந்து இப்போ நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை 2 லாக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடனே லாக் ஆகிடும். எந்த விதமான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. நீங்கள் லாக்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் இதில் அன்லாக்னு இருக்குது. நீங்கள் சப்போஸ் அதை வந்து மறுபடியும் அன்லாக் பண்ணணும்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இதில் கரெக்டாக பார்த்து கொடுத்தா தான் உங்களுக்கு அது வந்து அன்லாக் ஆகும். அதாவது இப்போ மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் லாக் பண்ணும்போது எந்த விதமான ஓடிபியோ எந்த இதுவோ நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் 2 லாக்னு கொடுத்தாலே அது வந்து லாக் ஆகிடும். நீங்கள் திரும்பி வந்து அதை அன்லாக் பண்ணணும்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அதுக்கு ஃபில்அப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா தான் இது வந்து அன்லாக் ஆகும். ஓகேங்களா? அதே போல் இது நீங்கள் வந்து லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கையிலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து லாக் பண்ணுங்கள், அன்லாக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஓடிபி இன்னும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இது டைமும் முடிஞ்சிருச்சு. அதே போல் உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் பக்கத்திலே பாருங்கள், அதாவது ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அதுவே உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு உடனே வரத்தாலும் வரலாம், இல்லை கொஞ்சம் டிலே ஆகலாம். சப்போஸ் டிலே ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஓகே, இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய ஓடிபி கொடுக்குறேன் பாருங்கள். அதே போல் உங்களோட ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த லாக் பண்ண உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஓகே, நான் இப்போ என்னோடய ஓடிபி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே ஓகேன்னு கேட்கும். அதை ஓகேவும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் அன்லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 லாக் ரெண்டுமே வந்து 2 லாக்னு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நெட் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாக் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களை அதாவது இன்பே இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் நம்ம இன்பே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த இன்பே வந்து உங்களுக்கு லாக் பண்ணணும்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக தான் இது வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்க்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ ஆடட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அதாவது இன்பே ஆப்பில் வேல்யூ ஆடட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட நெட் பேங்கிங்கும் சரி உங்களோட மொபைல் பேங்கிங் சரி இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி அன்லாக் பண்ணணும்னா அன்லாக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சிஸ்டத்துக்கு ஓப்பன் பண்ணி இது வந்து லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட மொபைல் பேங்கிங்லேயே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் கூட நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் நெட் பேங்கிங் தான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த இன்பே ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து அன்லாக் பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பேங்கிங் இன்ஃபர்மேஷன் பற்றி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். பாய்.